எது எது உங்க குடும்பத்தில் ஆடிக்கிட்டு இருக்குதோ, எது எது நிலை இல்லாம இருக்குதோ, அதை கர்த்தர் மாற்றி அசையாம ஸ்ட்ராங்கா வைக்க போறாரு. 146ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நம்பிக்கையை வைக்க வேண்டும். எப்படி நம்பிக்கையை வைக்கணும்? கர்த்தரை நம்ம துணையா வச்சு, நம்ம ஆஸ்பத்திரியில வாங்கின மாத்திரைய துணையா வச்சு கர்த்தரை என்ன செய்றோம்? நம்புறோம். வசனம் சொல்கிறது கர்த்தரை துணையாய் கொண்டு கர்த்தரை நம்பணும். அப்படி இருக்கிறோமா? யோசபாத் யுத்தத்துக்கு போகும்பொழுது கர்த்தரை தேடினான். கர்த்தரை தான் தங்களுக்கு துணையாய் வைத்து யுத்தத்திற்கு போனார்கள். அவர்கள் யுத்தம் ஜெயமாய் முடிந்தது. ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், நீங்க கர்த்தரை நம்புறீங்க இல்லைன்னு சொல்லல, கர்த்தரை துணையாய் கொண்டு நம்புறோமா? நீ கர்த்தரை துணையாய் வைத்து கர்த்தரை நம்புவாயானால் அசையாமல் என்னென்றைக்கும் அது நிலைத்திருக்கும். நம்புறோம் ஆனா துணை மாத்திரையில, நம்புறோம் ஆனா துணை பேங்க் மேல, நம்புறோம் ஆனா துணை அதிகாரம் உள்ளவர்கள் மேல, நம்புறோம் ஆனா துணை அரசியல்வாதிகளை வச்சு, நம்புறோம் ஆனா துணை பணத்துக்கு மேல. நீ எதை துணையாய் வைத்து கர்த்தரை நம்புகிறாய்? வசனம் சொல்லுகிறது கர்த்தரை துணையாய் வைத்து கர்த்தரை நம்பணும்.